ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள ஃபார்முலாஸை வந்து எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த ஃபார்முலாவை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ள ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டு எக்ஸல் எல்லாமே இருக்கும். அதில் எக்ஸல் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சர்ச் பாரில் வந்து எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து நம்ம இப்போ டோட்டல் போட போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். சம் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, சம் எஸ்யூஎம் ஃபார்முலா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் வந்து டோட்டல் போடணுமோ அந்த டோட்டலை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து அதில் காட்டும். அதோட அந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு காட்டிடும். இப்போ மேலே வந்து 1037 டோட்டல் வந்துட்டு 70 இருக்குது. இப்போ இந்த 10ங்கிறத நம்ம 20 மாற்றுறோம். 18 மாறிடுச்சு. 6ங்கிறத 16 மாற்றுறோம். கீழே வந்து 90 மாறிடுச்சு. இன்னொரு மெத்தடு இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த காலத்தில் உள்ளதெல்லாம் டோட்டல் போடணுமோ ஒவ்வொரு காலமாக செலக்ட் பண்ணி ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை காலம் வரைக்கும் நம்ம வந்துட்டு டோட்டல் போடணுமோ அதை வந்துட்டு ப்ளஸ் போட்டு லாஸ்ட்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் வந்துடும். நம்ம இது தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி டோட்டலாகவே ட்ராக் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு குயிக்காக கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டை வந்து ஆவரேஜ் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு 9 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம என்ட்ரி போட்டிருக்கிறோம். ஆவரேஜ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ், ஏவிஇ ஆவரேஜ் ஃபார்முலா எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலத்தில் உள்ள ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஆவரேஜ் பார்க்கணுமோ அதை ட்ராக் பண்ணி அப்படி இழுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜ் கிடைச்சிடும். டோட்டல் அமௌண்ட் வந்து 90 இருக்குது, ப்ராடக்ட் வந்து 9 ப்ராடக்ட் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆவரேஜ் வந்து 10. இப்போ மேலே உள்ளதை வந்து நம்ம 100 மாற்றிட்டோம். அப்படிங்கிறப்போ வந்து டோட்டல் அமௌண்ட்டு 180 வருது. ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 20. இந்த மாதிரி நம்ம காலத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே ஆவரேஜ் வந்து கீழே வந்துடும். அடுத்தது ட்ராப் டவுன் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் அதில் வந்துட்டு அலோ இருக்கும். அதில் வந்து லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அலோங்கிறதுல வந்துட்டு லிஸ்ட்டு
கீழே சோர்ஸில் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணி எந்த காலத்தில் உள்ளதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வரணுமோ அதை டோட்டலாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் வர கீ வந்திருக்கு. அந்த டவுன் வர கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இப்போ டவுன் வர கிளிக் பண்ணோன்னா நம்ம எந்த ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணோமோ அது வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் காட்டிடும். லிஸ்ட் மாதிரி காட்டி டவுன் வர கிளிக் பண்ண நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சம் இஃப் ஃபார்முலா. சம் இஃப் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்துட்டு எல்லாமே ஒரு டவுன் வர கீ ப்ரெஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லிஸ்ட் அவுட்டில் உள்ள ப்ராடக்டை கிளிக் பண்ணும்போது அது வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சுனால் எந்த காலத்துலேருந்து எந்த இது வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாகவே உங்களுக்கு நீங்கள் போட்ட என்ட்ரி எல்லாத்தையும் டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா அப்புறம் எந்த காலத்தை கிளிக் பண்ணி நம்ம வியூ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த J4ங்கிறத J5ங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது சம் ரேஞ்ச் எந்த நம்பர்ஸ் நமக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். மதர் போர்டு வந்து 8 நம்பர்ஸ் இருக்குது. அடுத்தது மானிட்டர் செலக்ட் பண்ணுறோம். மானிட்டர் வந்து 7 நம்பர்ஸ் இருக்குது குவான்டிட்டி. அது நமக்கு அங்கே வியூ காட்டுது. அடுத்தது எஸ்எம்பிஎஸ் செலக்ட் பண்ணுறோம். எஸ்எம்பிஎஸ் வந்து 7 குவான்டிட்டி இருக்குது. இங்கே 7 காட்டுது.